ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தி நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கன் இருக்குது, அதுவே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சாம்பார் தாங்க வைப்போம். நிறைய பேர் சாம்பார் வைப்பாங்க, ஒரு சில டைமில் சாம்பார் டேஸ்ட்டே மாறி கிடைக்குங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்துக்குள்ளே துவரம் பருப்பு 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கருக்குள்ளே போட்டு துவரம் பருப்பு வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூடவே நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சீரகம் தூள் 1/2 டீஸ்பூன் போலவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு எப்போவுமே தக்காளி நல்லா பழுத்துருக்கணுங்க. அப்போ தான் தக்காளி டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 தக்காளி பழுத்து தக்காளியை கட் பண்ணி போட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா இல்லை பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு காஞ்ச மிளகா ஒரு 5-6 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கட்டாயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் எந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, மஞ்சள் தூள் அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது, கரெக்டாக நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பூண்டு பல் உப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு நல்லா கடைஞ்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்ச பின்னாடி ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, வெந்தயம், வடகம், கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிஞ்சதுமே நீங்கள் சாம்பார் கூட தாளித்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பார் நல்லா கலக்கிட்டு சுட ரைஸ்க்கு பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள், அப்படி ஒரு டேஸ்ட் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே அவ்வளோ ருசியான சாம்பாரை நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க யார் இருந்தாலும் சரிங்க, கட்டாயமாக சாம்பார் நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க 2வது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அப்பளக்கட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எப்போவுமே அப்பளம் பொரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா மீண்டு போன அப்பளத்தை எடுத்து நீங்கள் பிளாஸ்டிக் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்க கூடாதுங்க. அப்படிலாம் நீங்கள் கவர்லையும் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் பாக்ஸில் கவர் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் நமுத்து போயிடும். அது மட்டும் இல்லைங்க, கசப்பு தன்மை ஏற்படுங்க. இதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் டப்பா எடுத்துக்கோங்க. சில்வர் டப்பாக்குள்ளே நீங்கள் பொரிக்காத அப்பளத்தை நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாலே போதுங்க. நீங்கள் எத்தனை நாளாலும் சரிங்க அந்த அப்பளத்தில் கசப்பு தன்மை ஏற்படாதுங்க. அதே போல் நமுத்துமே போகாதுங்க. நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்பளத்தை பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம 3வது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு வேஸ்டான ஒரு பனியன் துணியை தான் எடுத்து வச்சுக்கோங்க. பனியன் துணியை தரையில் ஈவனாக போட்டுக்கோங்க. ஈவனாக போட்டதுக்கப்புறம் நீங்கள் சிசர் எடுத்துக்கோங்க. சிசர் வச்சுட்டு நான் கட் பண்ணுறேன் இல்லையா, இதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தோம், நீங்களே பாருங்கள். இதை நீங்கள் உள் சைடு திருப்பி போட்டுக்கோங்க. அதே போல் நல்லா ஈவனாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பனியனோட ஒரு மூலில் பிடிச்சிக்கோங்க. மூலில் பிடிச்சி நான் லப்பர் பேண்டை போடுறோம் இல்லையா, அதே போல் நீங்கள் லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க கொஞ்சம் துணியை விட்டுட்டு. இப்போ பாருங்கள், கரெக்டாக லப்பர் பேண்ட் டைட்டாக போட்டுட்டுங்க. இப்போ மிக்ஸி எடுத்துக்கோங்க. மிக்ஸி மேலே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம எப்போ மசாலா அரைச்சாலும் சரிங்க, மசாலா அரைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ மேலே பாருங்கள், மேலே எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அது கரெக்டாக ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கலாங்க. அவள் தாங்க ரொம்ப சூப்பரான மிக்ஸி மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிட்டுங்க. செலவே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மிக்ஸி எப்பவுமே புதுசு மாதிரியே இருக்குங்க, ரொம்பவே அழுக்கு படியாமல். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கம்மா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம 4வது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. தோசை தவா எடுத்து வச்சுக்கோங்க.
தோசை தவால ஐஸ் கட்டி போட்டு பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் வீட்டில் ஒரே ஒரு தோசை கல் தாங்க இருக்கும். அந்த தோசைக்கல்லே சப்பாத்தி செய்வாங்க, தோசை செய்வாங்க, ஆம்லேட் பொரிப்பாங்க, அப்படிலாம் மீன் பொரிப்பாங்க. விதமாக நம்ம செய்யறதுனால தோசை தவால தோசையே இல்லாமல் போயிருங்க. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே ரிசல்ட் சூப்பராக இருக்குங்க. அதே போல் தோசை தவால எவ்வளோ எண்ணெய் பிசுப்பு இருந்தாலும் சரிங்க, ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. இப்போ இந்த தோசை தவா இருக்கட்டுங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தோசை தவா அதில் எடுத்து வச்சுக்கலாங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா கம்மி ஸ்பீட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ அடுத்தா பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடச்சி ஐஸ் கட்டியை சேர்த்துக்கிறேன். ஐஸ் கட்டி சேர்த்துட்டு நீங்கள் கை வச்சு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் பண்ணி விடணுங்க. பாருங்கள், ஐஸ் கட்டி வச்சு இது போல் நீங்கள் தேய்ச்சி விடணும். இப்போ நான் மறுபடியும் ஐஸ் கட்டி எடுத்துக்கோங்க. ஐஸ் கட்டி வச்சு நீங்கள் ஃபுல் எடுத்து நீங்கள் தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்க்க என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தோசை தவால எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் வெளியே வந்துடுங்க. அது மட்டும் இல்லைங்க, தோசை தவால சைடில் எண்ணெய் பிசுப்பெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக போயிடுங்க. இப்போ பாருங்கள் நான் எப்படி தேய்ச்சிட்ருக்கேன்னு. நான் மொத்தமாக ஒரு 5-6 ஐஸ் கட்டி வச்சுருக்கேங்க. அது ஃபுல்லாகவே இதே போல் தாங்க நான் தேய்ச்சி விட்டுக்கு போகிறேன். இப்போ ஐஸ் கட்டி ஃபுல்லாகவே தேய்ச்சி முடிச்சாச்சுங்க. இப்போ அந்த தோசை கை ஹேண்டில் இருக்குல்ல, அது ஃபுல்லாக வச்சு நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. அந்த தண்ணி எல்லா பக்கம் பரப்பி விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தண்ணி எடுத்து கீழே ஊற்றிடுங்க. இந்த தண்ணியில் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு கசடு தன்மை வந்திருக்குன்னுட்டு. இந்த தண்ணி எடுத்து நீங்கள் ஊற்றிடுங்க. ஊற்றிட்ட பின்னாடி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. காட்டன் துணியை வச்சு நீங்கள் லைட்டாக தொடச்சி விடுங்க. அது மேலே இருக்கிற அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. பார்க்குறதுக்குமே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. பாருங்கம்மா, தொடச்சி எடுத்துட்டு நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு இருக்குங்க. இப்போ தோசை கல் கொஞ்சம் சூடாகட்டுங்க. சூடானதே பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றிக்கலாங்க. எங்கிட்ட இன்றைக்கி தோசை மாவு இல்லை, அதனால கோதுமை தோசை ஊற்றிக்க போகிறேங்க. அதனால ஒரு 2 கரண்டி தோசை மாவு மட்டும் ஊற்றிருக்குங்க. தோசை மேலால் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா வெந்ததுமே நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. தோசை பாருங்கள் கொஞ்சம் கூட அடியில் ஒட்டவே இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. நம்ம தோசை தவாவை பொறுத்த வரைக்குமேங்க, நான்ஸ்டிக்காக இருக்கட்டும் இரும்பு தவா இருக்கட்டுங்க, எதுலையுமே நம்ம மீன் பொரிச்ச சப்பாத்தி செஞ்ச தோசை செஞ்ச இலவே இலவாதுங்க. அதே போல் தாங்க நான்ஸ்டிக் தவாவில் கூட நம்ம தோசை செஞ்சுட்டு உடனே சப்பாத்தி போட்டு தோசை செஞ்சோம்னா இலவே இலாதுங்க. அதனால உங்கள் வீட்டில் எப்போல்லாம் தோசை இல்லாமல் இருக்கும், அப்படி இருக்கும்போது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக தோசை இருந்து வருங்க, கொஞ்சம் கூட ஒட்டாமல். அது மட்டும் இல்லைங்க, தோசை தவா மேலே எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் என்ன பசுப்பு இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பார்க்குறதுக்குமே அழகாக இருக்குங்க. இப்போ அந்த தோசை நான் எடுத்துட்டேன், நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னுட்டு. இப்போ நான் அடுத்தா பார்த்தீங்கன்னா இன்னொரு தோசை தாவாவையும் போட்டு வச்சுக்கிறேங்க. பாருங்க, இன்னொரு தோசையும் ஊற்றிக்கிறேன் தோசை தவால. இப்போ இதுவும் நல்லா வெந்துருச்சு, இதுவும் நம்ம எடுத்து போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் இந்த வீடியோலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்போல்லாம் தோசை தவா எல்லாம் இருக்கோ அப்போல்லாம் அந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் தோசை தவா புதுசு போலவே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.